இப்ப பெரியாழ்வார் கோபிகை மத்தவள்கிட்ட எல்லாம் சொல்றா, என் பொண்ணு இருக்காளே நல்ல பொண்ணுதான், எல்லாரும் வேடிக்கை பாக்குறாளே, நாமும் கொஞ்சம் நல்லா வேடிக்கை பார்ப்போமேன்னு அப்படி ஜன்னல் வழியா தலைய வெளியில விட்டு, ஆஹா கண்ணன் வரக்கூடிய அழகு ரசிச்சு பார்த்தா அந்த மஞ்சள் நிறமும் திருமேனியின் நிறமும் கலந்த அந்த வடிவத்தையும் கண்டாள். என் பொண்ணு பார்த்துட்டா, பார்த்தவளுக்கு இது வரைக்கும் இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்லையே, அபூர்வமா இருக்கே, அதிசயமா இருக்கே, என்ன அதிசயம், கொஞ்சம் வியப்பு ஏற்பட்டு அருகே நின்றாள். கொஞ்சம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தவோ வீட்டை விட்டு வெளியில வந்தா, கண்ணன் பக்கத்துல போய் நின்னா, கொஞ்சம் கிட்டக்க, இப்போ பெருமாளே புறப்பாடு கண்டருளி வராருன்னா தூரக்கேந்து சேவிப்போம், கொஞ்சம் கிட்டக்க போய் சேவிக்கணும்னு ஒரு ஆசை வரும் இல்லையா, அதனால அருகே நின்றாள் என் பெண். கொஞ்சம் கிருஷ்ணன் பக்கத்துல போய் நின்னா, கண்ணன் அப்படியே உத்து பாக்குறா, கண்ணனும் காண்கிறான் இவளும் காண்கிறாள், கண்ணனும் நோக்கினான் இவளும் நோக்கினாள், அப்படியே கண்ணும் கண்ணும் பேசிக்கொள்ளும்படி பார்த்தார்கள். இப்போ கிருஷ்ணனை உத்து பார்த்தாளாம், பார்த்தாளா அவ்வளவுதான். இத ஊராரெல்லாம் பார்த்துட்டா, இத பார்த்துட்டு ஊராரெல்லாம் அந்த பெண்ணை கண்ணபிரானோடு சேர்த்து தொடர்பு படுத்தி பல வம்பு பேச்சுகள்லாம் பேசுறாளாம். அதனால இந்த கோபிகை சொல்றா, கண்ணனை யாராவது கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தாலே ஊராரெல்லாம் வம்பு பேச தயாராயிடுறா, அதனால உங்க பெண்களை எல்லாம் வெளியில அழிச்சுன்னு வராதிங்கோ, கண்ணன் வரக்கூடிய திருக்கோலத்தை பார்க்க சொல்லாதீங்கோ. ஏன்னா ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, அவன் வரக்கூடிய திருக்கோலத்தை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் மயக்கம் காதல் மையல் எல்லாம் வரத்தான் செய்யும், அவன் அவ்வளவு அழகா இருக்கான். ரெண்டு, ஊர்ல எல்லாரும் வம்பு பேசுறதுனால கொஞ்சம் அப்படி நின்னு பார்த்துட்டாலே அப்படி இப்படி பேசுவா. அதனாலதான் சொல்றேன், ஜன்னல் வழியா கூட கண்ணனை எட்டி பார்க்க விடாதீங்கோ. ஏன்னா ஜன்னல் வழியா பார்த்தா வெளியில சேவிக்கணும்னு தோணும், வெளியில வந்தா கிட்டக்க போகணும்னு தோணும், கிட்டக்க போனா உத்து பார்க்கணும்னு தோணும், அப்போ அவனும் நோக்குவான், ரெண்டு பேரும் நோக்கிட்டா இதை ஊரார் பார்த்துடுவா, மறுபடியும் ஏதாவது பேசுவா. வேண்டாம்ப்பா, உங்க பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க என்று ஒரு கோபிகை சொல்வதாக